இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டேன். ஏர்லியாக ஒரு 5:30க்குலாம் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி முடிச்சுட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதை சாப்பிட ஆரம்பித்தேன். இது வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன். கருப்பு திராட்சை. ஸோ அது ரெண்டுத்தையும் தண்ணியும் குடிக்கணும், அப்புறம் திராட்சை சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பாப்பா கொஞ்சம் வச்சு பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டுச்சு. ஆக்சுவலாக ஸ்கூலில் இன்றைக்கி அவங்களுக்கு கலர் ட்ரெஸ்ஸு. ஏதோ சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் எக்ஸாம் டைமில் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்தமாரி சரஸ்வதி சிலை வச்சுருக்காங்க, அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி இன்றைக்கி பூஜை பண்ணுறதா இருக்கிறதுனால நான் வந்து பாப்பா வந்து காலையங்காத்தாலே ரெடி ஆகிடுச்சு, குளிச்சுட்டு. அப்புறம் வந்து பையன் வந்து நான் இன்றைக்கி போகல அப்படி சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டான். ஸோ அவன் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தான் கூட மாட. நான் வந்து எடுத்து டீ வச்சு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து சீக்கிரமாக எதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரில. அப்புறம் மாமா வந்து மேகி ஆர்டர் பண்ணியிருந்தார், நூடுல்ஸு. ஸோ நான் வந்து டீ தூள் இல்லாமல் இருந்துச்சு, பால் நூடுல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் அது நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே டீ போட்டு குடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து வாக்கிங் போக முடியல, கொஞ்சம் சொல்லியிருந்தாலே கோயிலுக்கு போகலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி ஒரு வேலையாக முடிச்சிட்டேன். பாப்பாவுக்கு வந்து இந்தமாரி நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். பாப்பா வந்து முட்டை வேணும் அப்படி சொல்லுவேன். முட்டையும் ஆம்லேட் ஆஃப் பாப்பாவே போட்டு அதுவே சாப்பிட்டுச்சு. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவே ரெடியாகி இருந்தது. ஸோ இந்த வாட்டி நான் வந்து ரோஸ் செடியும் அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு 2-3 செடி வாங்கியிருக்கேன். அது நெக்ஸ்ட்டு நான் வாங்கும்போது நான் காமிக்கிறேன். அப்புறம் வந்து 7:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் நான் வாசலே தெளித்தேன். சீக்கிரம் ஃபஸ்ட்டு ஏந்திச்சோன்னே என்னை வாசல் தெளிக்க விட மாட்டாங்க. வீட்டில் டீ கொடுக்க சொல்லுவாங்க, இதை ஃபஸ்ட்டு முடிக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு சீக்கிரம் போகணும், டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு 8:00 அவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு தான் நான் வாசலையே பெருக்குவேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து அப்படி க்ளீனிங் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கவர்லாம் மாற்றிட்டு நானும் கொஞ்சம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சேன். எண்ணெய் தேய்ச்சி முடிச்சுட்டு வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து மாமா வந்து தோசை சுட்டுட்டு எனக்கு கொஞ்சம் முட்டை குழம்பு வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாரு. அவருக்கும் வந்து முட்டை குழம்பு ரெடி பண்ணிவிட்டு தோசை 2 முட்டை தோசை போட்டு அவருக்கும் கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9:00 ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக போகணும், பஸ் கிடைக்காது அப்படி சொல்லிவிட்டு நான் அம்மாவை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், சீக்கிரமாக குளித்து முடிச்சுட்டு சாமிக்கு எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். அண்ட் இப்போ வந்து இந்த பூச்செடியில் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு, மல்லிகைப்பூ. இப்போ தான் நான் வந்து உள்ளே வச்சுருந்தேன்னா நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபைனலாக எல்லா வேலை முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். பையன் எடுத்துன்னு பஸ் ஸ்டாப்பில் விட்டேன். அங்கேருந்து நானும் அம்மாவும் பஸ்ஸில் போய் சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். தரிசனம்லாம் வந்து அங்கே வீடியோலாம் எனக்கு டைம் இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அப்புறம் வந்து ஃபைனலாக இது ஸ்க்ரீனெல்லாம் வேணான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.